நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்க மத்தியில சொல்லும் பொழுது, நம்மளுடைய சமுதாயம் இன்னும் பெரிய அளவுல விழிப்படையும், விரிவடையும் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க? பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசுறத தான் விரும்புறாங்க இல்லையா? அப்ப இந்த வயசுல நீங்க மனசுல பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே ஆழமா பதிஞ்சு உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும். அதனால நல்ல விஷயங்கள நாம என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். இல்லையாப்பா? நல்ல விஷயங்கள தேடி தேடி நாம கத்துக்கணும். அத நம்ம சொல்லிக் குடுக்கறதுக்காக பள்ளி இருக்கு, ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள நாம என்ன பண்ணணும்? மனசுல உள்வாங்கி, அவங்க சொல்படி நாம நடக்கணும். அப்படி நடந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நிச்சயமா மென்மேலும் உயரக்கூடியது. ஒரே ஒரு கத. திருச்சி பக்கத்துல பத்மாவதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கு பிடிக்குமா எக்ஸாம் எழுதுறதுன்னா? பிடிக்குமா? பிடிக்குமா? உண்மையா பிடிக்குமா? உங்க மேம்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தானே சும்மா தலையாட்டுறீங்க? இல்லையா? பிடிக்குமா எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு? சரி, டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லு சொல்லுன்னு சொல்றாங்களா? எக்ஸாம் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த மேடம் அவங்க மகப்பேறு மருத்துவர். மகப்பேறு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட். நிறைய குழந்தைகள அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆரோக்கியமான குழந்தைகள அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 90, 92 வயசு இருக்கும். ஆரோக்கியமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மனதிடம். இந்த வயசுலயும் பேரும் புகழோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்காங்க அப்படின்னா, இளம் வயதுல எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த சாதனை தான் அவங்கள பெரிய அளவுக்கு உயர்த்துச்சு. அவங்க கிட்ட ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது கேட்டிருக்காங்க, உங்களுடைய இந்த வலிமைக்கு என்ன காரணம்? நீங்க அந்த வயசுலயே நல்லா படிச்சு நிறைய மார்க்லாம் எடுத்து ஒரு மிக சிறந்த மருத்துவரா உருவாகி இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம நான் கொண்டாடுவேன். ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும் பொழுதும் புது யூனிஃபார்ம் நான் எடுப்பேன். நாம என்ன பண்ணுவோம்? பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான்லாம் வரும்போது புது புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம் இல்லையா? அவங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புது புது யூனிஃபார்ம் எடுத்து அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காருவாங்களாம். அப்படி உட்காரும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த உத்வேகம், நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள ஏற்படுமா. அதே ஆர்வம் அனைவருக்குள்ளும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரியும் இல்லையா அவங்களுக்குலாம்? அவர் எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் எக்ஸாம் பரீட்சையின் போது பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. குறிப்பாக அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் நெருங்கும் போது பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம சாதாரணமான ஒரு டெஸ்ட்டுக்கே பயப்படுவோம் இல்லையா? அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. தேர்வை கொண்டாடுங்கள், செலிப்ரேட் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாம்ஸை, தேர்வை கொண்டாடணும். அப்படி ஐயா ஜாலி எக்ஸாம் அப்படின்னு நாம் யோசிக்கும் பொழுது அந்த எக்ஸாமை என்ன பண்ண முடியும்? நம்ம நினச்சதை விட சூப்பராக எழுதி பாஸ் பண்ண முடியும்.